முத்து ஷெட்டுக்கு வராரு. வந்தவுடனே எல்லாருமே ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, இல்லை சிட்டி இங்கே வந்தான். அவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவன் வட்டி பணம் கேட்கறதுக்காக வந்தான். அவன் 3 நாள் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள எல்லா பணத்தையும் வைக்கணும். அப்படி பணத்தை வைக்கலைன்னா இங்கே இருக்க கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை கேட்டவனே முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நாம் அவனை அடித்ததுனால தானே நம்ம ஃப்ரெண்டுங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சரி நாம் போயிட்டு அவனை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை போய் பார்க்குறாரு. அப்போ சிட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் தான் உன்னை அடித்தேன். என் மேலே மட்டும்தான் உனக்கு கோபம் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் காசு கேட்டிருக்க, அதுவும் 3 நாளில் தர சொல்லியிருக்க. அப்படி தர முடியலனா வண்டியெல்லாம் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வண்டியை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வண்டி இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. எல்லா பணத்தையும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியா, பணம் கொடுக்க முடியாதா? அப்போ என்னை அடிச்சு நீ என்னை அடிச்சல்ல, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், எல்லாரையும் நான் விட்டுறேன். பண்ண முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து எழுந்து வராரு. வந்தவொடனே அடுத்த நாள் அதே மாதிரி அந்த சிட்டி வரான். வந்துட்டு ஷெட்டுக்கு வந்தவொடனே எல்லா காரை எடுக்கடா, தூக்குங்கடா, எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறார். வேண்டாம் விட்டுரு, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே முத்து சூப்பராக கெத்தாக வராரு. வந்து சொல்கிறாரு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தா மொத்தம் எவ்வளோ பணம் உனக்கு தரணும்? 4 லட்சம் ரூபா பணம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி எண்ணி பார்த்துட்டு 4 லட்ச ரூபா ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அப்போ முத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க, ஏதுடா உனக்கு பணம் ஏதுடா? 4 லட்ச ரூபா பணத்தை உன்னால் எப்படிடா ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் விடுடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆனால் காரை விற்றுட்டு அந்த பணத்தில் தான் ஃப்ரெண்டுங்களுக்கு பணத்தை கட்டியிருக்காருன்னு